எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். வீடியோ ஆரம்பிச்சிருந்துமே என் பிள்ளைய வேலை வாங்குற மாதிரி தெரியுதுங்களா? சத்தியமாக இல்லைங்க. அவர் வந்து ஆக்சுவலாக கார் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு போனார். கொஞ்சம் க்ளீனெல்லாம் பண்ணிகிட்டெல்லாம் கொண்டு வரலான்னா நம்ம அக்காவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நானும் பண்ணுறேன் டாடி, நானும் ஹெல்ப் பண்ணுறேன் டாடி, அந்த மாதிரியெல்லாம். ஆனால் நாங்கள் பல தடவை போனப்பவும் இந்த மேட் கிளீனர் ஆப்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காரோட மேட்ஸை ஒரு பக்கமாக நம்ம அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா பலன்னு அழுக்கே இல்லாமல் க்ளீனாகி தண்ணி போட்டு நல்லா சோப்பெல்லாம் வச்சு கழுகி எடுத்து கீழே அப்படியே கழுவி முடிச்சு அப்படி ட்ரை ஆகி வெளியே வந்துடுதுங்க. ஏன்னா நம்ம உள்ளுக்க வேக்யூம் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னாலும் இந்த மேட் கிளீனிங்கோட இந்த ப்ராசஸ் நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ இந்த ரிச்சஸ் கார் வாஷ் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு தான் நாங்கள் ஆக்சுவலாக போயிருந்தோம். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. இன்னுமே இந்த மேட் கிளீனரோட ஆப்ஷன் வச்சவங்கெல்லாம் வேறு நிறையா கார் கிளீனிங் ஸ்பாட்ஸ்லேயுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகி பலன்னு வந்துச்சு பார்த்தீங்களா? நல்லாவே இருந்ததுங்க. ஸோ அது அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் விஷயம். நீங்கள் ஃபார்ம் எக்ஸ் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், அந்த முட்டை கலராக இருக்குங்க. இங்கே அது நல்ல எல்லோ கருவாக இருக்கும். ஆனால் நம்ம சொல்லுவோம்ல, நல்ல எல்லோ கலர் கருவாக இருந்ததுன்னா அதான் நல்ல நியூட்ரிஷனஸ் வேல்யூ அதிகம்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அது இந்த மேரிகோல்டோட விதைங்க, இந்த மாதிரி சன்ஃப்ளவர் விதைங்க, ஆல்ஃபா ஃபீட்னுலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபீட்ஸ் எல்லாம் போட்டு வளர்த்துற கோழிங்க அந்த மாதிரி இருக்கும்போது தான் அது யோக்கு ரொம்ப டார்க் ஆரஞ்சு கலரில் வரும். ஆனால் நிறைய பாஸ்டரைஸ்ட் எக்ஸ் அப்படிங்கிறதே நல்லது தான். ஆனால் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் முட்டையை எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க இந்தியாவில் அப்படின்னு தெரியாது. பட் நான் இங்கே தான் இந்த கலர் முட்டையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். காமனாக கிடைக்காது. எப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஃபார்ம்ஸுக்கு போய் வாங்குற இடத்துல மட்டும் இருக்கும். பாருங்களேன், பர்பிள் கலர் முட்டை, பிங்க் கலர் முட்டை எல்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்க, ப்ளூ கலர் முட்டை, லைட் கிரீன் மின்ட் கலர் முட்டை, அப்படி. ஓகே தாங்க, பிங்க் முட்டை. there is only one kind of pink. அதே பாப்பாக்கு. yeah, this is for you தங்க. yeah, okay கண்ணா, okay. for the food they eat. yeah, this color change is because of the food they eat, not the shell கண்ணா. feed shell color also defines because of the feed. ஆனா உள்ள இருக்கிற மஞ்சள் கலர் நமக்கு ஆரஞ்சு கலர்ல வருது இல்ல, சில லைட் சிலது எல்லோ கலர்ல அது அவங்க சாப்பிடுற ஃபுட். நிறைய அந்த மாதிரி but do you say organic and all will have nice color, right? no, usually it is, but mostly அந்த feed அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி விதைங்க நிறைய இருக்கிற இடத்துல அதுங்க சாப்பிட்டு வளர்ந்ததா இருந்ததுன்னா அந்த மாதிரி. நிறைய பேர் நான் கேட்டிருந்தப்போ பீனட் சட்னி போடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க. கமெண்ட்ஸ்லேயும் சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த ரெசிபி, 1 கப்பு நிலக்கடலை எடுத்துகிட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 3 வரமிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவை போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வரமிளகா கொஞ்சம் நல்ல பாத்திரம் சூடாக இருந்தனால அதிகமாக ஹீட் ஆகிடுச்சுன்றனால அம்மா அதை தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து சைடில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 கப்லேருந்து ஒரு 1/2 கப் போல் தேங்காய் போட்டுக்கோங்க. 1/4 கப் போதுங்க. தேங்காவை போட்டு அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி அதில் புளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெல்லிக்காவோட பாதி அளவுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆட் பண்ணிவிடுங்க. இதெல்லாமே நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா சூடாடுறதுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருங்க. நம்மளோட நிலக்கடலையை வறுத்து எடுத்துருந்தோம்ல, சூடு ஆறுனதுக்கப்புறமா கையால் இப்படி கசக்கி விட்டிங்கன்னா அதோட தோல் எல்லாமே உறிஞ்சு வந்துடும். ஸோ தோல் உரித்து எடுத்து போட்டால் தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். பாக்கி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஐட்டம், அதாவது தேங்காயெல்லாம் இது சூடாறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாடியில் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி, தேவையான அளவுக்கு உப்பையுமே சேர்த்து அதை ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதில் நம்மளோட பீனட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே அதில் இப்போ சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணியை ஊற்றி நீங்கள் நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக இல்லாமல் ரொம்ப லைட் கொரகொர தன்மையோடு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ இன்னுமே நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சம் கூட ஒரு பேனில் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்து அது வெடிச்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை கொஞ்சம் ப்ளஸ் வரமிளகா 1 கிள்ளி போட்டிருக்காங்க அம்மா. அப்புறமா நம்மளோட உளுத்தம்பருப்பு மட்டும் இதில் போடுறாங்க, கடலைப்பருப்பு வேண்டான்னு சொன்னாங்க. ஸோ உளுத்தம்பருப்பு மட்டும் ஒரு 1-2 டீஸ்பூன் போல் போட்டு அதுவுமே லைட்டாக சாட்டே ஆகி கோல்டன் ப்ரௌன்லாக வரட்டும். வந்ததுக்கப்புறமா
இதுலேயும் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. நம்ம அரைக்கும் போதே போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக மட்டும் பெருங்காயப்பொடியை போட்டு அதுக்கப்புறமா நம்ம சட்னியும் அதில் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரைச்ச சட்னி மேலே இந்த தாளிப்பை கொட்டிடுங்க. கொட்டிட்டிங்க, ஃபஸ்ட் கிளாஸ் பீனட் சட்னி ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கெல்லாம் அல்டிமேட்டுங்க, சான்ஸே இல்லை. அதுவும் நெய் தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல். ஃப்ரைடே சர்ச்சுக்கு வந்தவங்க இன்றைக்கி வந்து குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணுற ஒரு ஈவெண்ட் மாதிரி ஸ்டேஷன்ஸ் ஆஃப் த கிராஸ் பண்ணுறாங்க. அதுக்கு லியா பாப்பாவும் இன்னும் 2 பிள்ளைங்களும் வந்து க்ரீட்டர்ஸ், அதாவது வர சர்ச்சுக்கு வரவங்கள வெல்கம் பண்ணி இந்த ஸ்டேஷன்ஸ் ஆஃப் த கிராஸ் புக்கை அவங்கக்கிட்ட கொடுக்குற வேலை. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கடை அவர் நிற்காம ஒன்றே இருந்தது. Adya. I was having ugly too, and she showed me one. That's nice. She had me. I got a lot. You got a lot more? Okay. I just have There are more people coming up. Yeah. one. We got to get wet. சரிக்கு நிற்கு. ஸோ அப்படி ஸ்டேஷன்ஸ் ஆஃப் த கிராஸில் அவங்களோட க்ரீட்டிங் எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு. இது ஈஸ்டர் சமயம் அப்படிங்கிறனால நெக்ஸ்ட் டே லியா பாப்புக்குட்டியை ஒரு ஈஸ்டர் எக் ஹண்ட்டுக்காக கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் இவ்வளோ பெருசெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. அது என்னமோ 10,000 பேர் கூடியிருந்தாங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஒரு சாக்கர் ஃபீல்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது எங்ககிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு 10,000க்கு மேலே எக்ஸ் ட்ராப் பண்ணுவாங்கன்னு, அதை போய் பிக் பண்ணுறதுக்கு டைம் ஸ்லாட்ஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ லைக் 2 to 4 year old எல்லாம் இந்த ஸ்லாட்டு, 4 to 5 year old இந்த ஸ்லாட்டு, 5 to 6 year old இந்த மாதிரி ஸ்லாட்டு அப்படின்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்றாங்க. அப்போ எல்லாருக்குமே அந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. பட் இட் வாஸ் ஸோ குட். அதாவது என்னால் அதை நம்பவே முடியல. அவ்வளோ பெரிய பாப்புலேஷன், அவ்வளோ குழந்தைங்க. இப்போ பாருங்களேன், நீங்களே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எக் ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்குன்னு. ஒரு மேட்டர் ஆஃப் மினிட்ஸில் அத்தனை பேருமே அந்த எக்ஸை தூக்கிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். இட் வாஸ் லைக் தேட். நிறைய லவுட் மியூசிக் எல்லாமே இருக்குது. மைக்கில் அனௌன்ஸ் பண்ண உடனே ஓடினாங்க பாருங்க பிள்ளைங்க. அவ்வளோ எக்ஸ் இருக்குங்க. என் பிள்ளை ஒன்று ஒன்றா பார்த்து கரெக்டாக ஓடி போய் எடுத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பிங்க்கு, எல்லோ, பர்பிள் அப்படின்ற கலர்ஸை மட்டும் பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பட் நிறையா இருந்ததுங்க, எக்கச்சக்கமாக. குழந்தைங்க வந்து இவ்வளோ பேரை வந்து பார்த்தது வந்து இட் வாஸ் ஹியூஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. எக் ஹண்டிங் இடத்துல வந்துட்டு இந்த பவுன்ஸ் ஹவுசஸ் பெருசாக வச்சுருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள்லாம் விளையாண்டாங்க. பெரிய லைக் மான்ஸ்ட்ரஸான பவுன்ஸ் ஹவுசஸாக இருந்தது. குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணும் விதமாக இருந்தது. இந்த ஈவெண்ட் எதுக்கு மெயினாக பண்ணுறாங்கன்னா, ஈஸ்டருக்கு முன்னிட்டு அந்த ஒரு எக் ஹண்ட் அப்படிங்கிற விஷயமா பண்ணுறது தாங்க. குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸை வந்து ஒரு ஈவெண்ட்டாக வச்சு நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் அது ஒரு ஸ்பெஷலாக வந்து குழந்தைங்களுக்கு ரியல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி பல இடங்களில் செய்வாங்க. முக்கியமாக சர்ச்சஸில் செய்வாங்க, ஸ்கூல்ஸில் செய்வாங்க, சில ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த மாதிரியான அவங்களுக்கு வெளியே இடம் இருந்ததுன்னா அங்கே செய்வாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதுக்கு தலையில் ஒரு பன்னி ஹெட், ஒரு பேண்டையுமே ஹெட் பேண்டையும் வச்சுக்கிட்டு தான் போயிருந்தா. Drop the bass, drop that bass. இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் பெயிண்டிங் வேறு வச்சுருந்தாங்கங்க. ஸோ இவளுக்கு வந்து ரெயின்போ வேணும். இங்கே பாருங்கள், அவனுக்கு வந்து ஸ்னேக். ஸோ அந்த மாதிரி 2 பேரும் ஃபேஸ் பெயிண்டிங் எல்லாம் வேறு போட்டு வாங்கிக்கிட்டாங்க. அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாமே ஃப்ரீ தாங்க. குழந்தைங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. Like this. ஓ லைக் தட். ஓகே, வெரி குட். அப்படி ஓ Perfect sizing. Congratulations. Hooray. இது ஒன்று மாட்டினோங்க. இது ஒருத்தவங்களோட வீட்டுக்கு வந்து ஹவுஸ் வார்மிங் செரமனிக்கு போயிருந்தோமா, அவங்க வந்து இதை கொடுத்துருந்தாங்க. சரி அழகாக இருக்கே, அதை மாட்டி வைப்போம் அப்படின்ட்டு ஒன்று இங்கேயும் ஒன்று அங்கேயும் மாட்ட சொன்னேன். அது மட்டும் கொஞ்சம் இந்த பக்கமாக மாட்டிட்டேன். அதுக்கு அவள் சைசிங் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்களா. நான் இந்த கெலேத்தி அவள் வாங்கிட்டு வந்தது
எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் கெலேத்தியாவை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டு அப்படின்னு சொல்லி பல தடவை கேட்டு இவ்வளோ வருஷம் நான் அதனாலேயே அதை வாங்காமல் வச்சேன். இருந்தாலும் எல்லாரும் ஏமாறுற மாதிரி இதோட அழகுக்கு ஏமாந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அதோட வேலையை காமிச்சிருச்சுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எப்படி சொல்லி எல்லா சிம்டம்ஸும், அதாவது என்னெல்லாம் அது பண்ணுமோ அது எல்லாமே எனக்கு பண்ணிடுச்சு. கேர்ள் ஆகிறது, ட்ரை ஆகிறது, சுங்கி போகிறதுன்ற மாதிரி எல்லா வேலையும் பண்ணிருச்சு. இனியும் கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வருமோ என்னமோன்னு. வேற ஒரு பிளேஸுக்கு மாற்றி வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன், பார்ப்போம். வரலன்னா அவ்வளோதான், கலேத்தியாவை தலைமுழுகி இதுதான், வேற என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஐ ஃபீல் வெரி பேட். அது எவ்வளோ அழகாக இருந்தது, ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். சே போதுண்டி, அப்பா பிள்ளைய ஆட்டம். இதுதான். குட் நைட், கிடக்கு. சரி பாய். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். until then, Goodbye. bye bye.